வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷோல்டர் லூஸ் ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஷோல்டரில் லூஸ் வருது, இதுக்கு ரீசன் என்ன, ஓகேங்களா? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எதனால் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ளவுஸில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஷோல்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க கழண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம வராமல் எப்படி தைக்கலாம் அப்படின்னா, எப்போயெல்லாம் ஃபஸ்ட்டு லூஸ் வருங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்போல்லாம் வரும்னா, பேக் நெக் அவங்க நல்லா டவுன் பண்ணி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்லா பேக் நெக் டவுனாக வரும்போது வரும். ஃப்ரண்ட் நெக்கும் அவங்க ஓரளவுக்கு நல்லா டவுனாக கேட்டிருப்பாங்க. ஃப்ரண்ட் நெக் டவுனாக வரும்போது வரும். ஸோ அவங்க இதெல்லாம் கம்பல்சரி அவங்க வேணும்னு கேட்கல. நம்ம எப்படி அந்த ஷோல்டர் லூஸ் இல்லாமல் தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷோல்டர் நம்ம 5.25 ஒரு 6 வரைக்கும் நம்ம கஸ்டமரை பொறுத்து நம்ம அந்த ஷோல்டர் லூஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நல்ல பேக் நெக் டவுன் கொடுக்குறீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஷோல்டர் 5.25 வச்சாவே போதும். 5 கூட வைக்கலாம். அவங்க நல்லாவே ரொம்ப நல்லா இறக்கிட்டாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ இறக்குறாங்களோ அப்போ நம்ம ஷோல்டரோட அளவு என்ன பண்ணணும், குறைக்கணும். ஷோல்டரோட அளவை நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஷோல்டரோட அளவு நம்ம இதை குறைச்சிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி நெக் இருக்குது இல்லைங்களா, இந்த நெக் வித்தும் 2.25 நம்ம மேக்ஸிமம் 3 வரைக்கும் வைப்போம். இந்த நெக் வித்தும் நம்ம என்ன பண்ணணும், குறைச்சிட்டு வரும். 3, சில பேர் 3.5 வரைக்குமே, அதாவது 3 வரைக்கும் தான் மேக்ஸிமம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த நெக் வித்தோட அளவையும் என்ன பண்ணணும், 2.25, 2.5 அவ்வளோ வச்சா போதும். அவங்க எவ்வளோ தூரம் இறக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இந்த நெக் வித்தையும் குறைச்சிக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் அவங்களுக்கு 2.25 வைக்கலாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்குங்க. சில பேர் 3.25, 3.5 வைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பேக் நெக் டெப்த் அதிகமாக போயிடுச்சுன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் போவே வேண்டாம். ஸோ நார்மலாக 3.25 வைப்பாங்க. ஆனால் அவங்க டெப்த்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சம் நீங்கள் 2.5 வைங்க, இல்லை 2.25 வைங்க போதும். உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ நெக்கோனுடைய வித்தையும் குறைச்சிக்கணும், ஷோல்டரோட அளவும் குறைச்சிக்கணும். இப்போ 5.25 அப்படின்னா இதில் 2.25 வச்சுட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, கிராஸ் கட் கொடுக்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, கிராஸ் கட் கொடுத்து தைச்சு போடும்போது கரெக்டாக இருக்கும். அதே திரும்ப நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வைக்கும்போது என்னன்னா, அது இழுத்து நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி இழுத்து அது ஆல்ரெடி அந்த இடத்துல லூஸ் விழுந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போவும் என்ன ஆகும் அப்படின்னா, ஷோல்டர் லூஸ் வரும். இது எந்த மாதிரி இதுக்கு ஆகும்னா, மேக்ஸிமம் பிளைன் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் இல்லாமல், லைனிங் ப்ளவுஸ்க்கு அவ்வளோ பிரச்சனை வராது. இந்த பிளைன் ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக அது இழுத்து நமக்கு இந்த லூஸ் ஷோல்டர் லூஸ். அதுக்கு கிராஸ் கட்டுக்கு பதிலாக நம்ம நேர் கட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கிராஸ் கட்டுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரைட் கட் போட்டுக்கலாம். இல்லை அவங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் பிடிக்கல, அவங்க அதே போட்டு பழகிருக்காங்கன்னா நீங்கள் கிராஸ் கட்டே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப அவங்களுக்கு லூஸ் உழுதுங்கிற கம்ப்ளைண்ட் வரும் பட்சத்தில் நீங்கள் ஸ்ட்ரைட் கட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது இது 3 ஸ்டெப் பண்ணிங்கனாவே இந்த ஷோல்டர் லூஸ் வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இல்லை நான் தைச்சே முடிச்சிட்டேன், எனக்கு அவங்க ஷோல்டர் லூஸ் கழண்டு வருதுன்னு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா, நீங்கள் கவலையப்பட வேண்டாம். அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம இந்த இடம் ஜாயிண்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் ப்ளவுஸில் இந்த இடத்துல வி ஷேப்பில் பிடிக்கணும். இங்கே பாருங்கள், இதுதான் ப்ளவுஸில் இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்டில் இந்த இடம் நம்ம 1/2 இன்ச்சுக்கு பிடிக்கணும் வி ஷேப்பில். அதாவது இந்த இந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சி இந்த இடம் நம்ம ஆர்ம் ஹோல் நம்ம அங்கே தைச்சிருப்போம். ஸோ அதில் ஒரு ஷார்ப்பாக தான் போகணும். ஓகேங்களா? அந்த இடத்துல ரொம்ப பிடிக்கக்கூடாது, இந்த இடம் சுருக்கம் வந்துடும். ஸோ அதனால் இங்கே வி ஷேப்பில் ஒரு பிடிக்கலாம். ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இங்கே ஷோல்டரில் பிடிக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி வருது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் கிளாத்து இந்த இடத்துல இந்த ஹூக் பட்டியில் வி பட்டியில் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு இந்த பக்கமாகவே நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபோல்ட் பண்ணி இந்த இடம் ஒரு வி ஷேப்பில் பிடிக்கலாம். எப்படி பிடிக்கணும்னா, இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஹூக் பட்டி இருக்குங்களா, 2 பக்கமே பிடிச்சிக்கலாம். இதில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கேருந்து தைங்க 1/2 இன்ச்சில். ஓகேங்களா? இங்கேருந்து தைச்சிங்கன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு கிராஸாக நம்ம தைச்சோம். இதுலேருந்து இப்படி கிராஸாக தைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு அது இதாகாமல் இருக்கிறதுக்கு இந்த தைச்சி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த சுருக்கம் நம்ம சீலைக்குள்ளே போயிடும், தெரியாது உங்களுக்கு. அந்த ஷோல்டர் லூஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். நான் இதுக்கான வீடியோ கூட நான் உங்களுக்கு வந்து எப்படி தைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். இந்த ஃப்ரண்ட் பீஸில் நம்ம ஹூக்குக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது 2 மூலையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தைச்ச ப்ளவுஸாக வந்து ஷோல்டர் லூஸ்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? மொத்தமாக பிரித்து மொத்தமாக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பண்ணணும், நமக்கு ஷோல்டர் லூஸ் விழுது அப்படின்னா ஷோல்டர் தைக்கும்போது நம்ம ஷோல்டரோட அளவை குறைச்சிக்கலாம், நெக்குனுடைய அளவு கூட குறைச்சிக்கணும். அடுத்தது கிராஸ் பீஸாக இருந்தது அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக அது பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுடைய விருப்பம், கஸ்டமரோடைய விருப்பம் பொறுத்து தான் நம்ம கிராஸை ஸ்ட்ரைட்டாக மாற்றணும். சில பேர்த்துக்கு கிராஸ் தான் ஃபிட்டிங்காக இருக்கும், ஸ்ட்ரைட் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதை அவங்கள பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் இப்போ சீரியலில் வர்றவங்களுக்குலாம் வந்து அவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஷோல்டரோட பார்த்திங்கன்னா நெக்கு அகலமாக இருக்கும், ஷோல்டரும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் லூஸ் வராது, கரெக்டாக போட்டிருப்பாங்க. எப்படி ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரைட் கட்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வராது, பெரும்பாலும் வராது. நெக்ஸ்ட்டு நீங்கள் தைச்சிட்டிங்கிற பட்சத்தில் ஷோல்டரில் 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் அதே மாதிரி மடிச்சு அடிச்சுக்கலாம், 2 சைடும் மடிச்சு அடிச்சுக்கலாம். இது ஷோல்டர்லேயும் 2 சைடு பண்ணிக்கலாம். இது மூலிமா நம்ம எவ்வளோ நல்லா வந்து இந்த ஷோல்டர் லூஸை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். இந்த ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா ஃப்ரண்ட் நெக் டவுன் எவ்வளோ வைக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த ஃப்ரண்ட் நெக் டவுனுங்கிறது வந்து நமக்கு வந்து எப்படி உள்ள மறைவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம அவ்வளோ தூரம் நம்ம கீழே இறக்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அகலம் மட்டும் பண்ணுனா போதும். இந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ பண்ணால் போதும். இது நீங்கள் அதிகமாக கீழே வச்சிங்க அப்படின்னா இறக்க என்ன ஆகும்னா அது வந்து ஷோல்டர் லூஸ் கொடுக்கும். எவ்வளோ இருந்து வைக்கலாம் அப்படின்னா 5.5 இருந்து 6.5 வரைக்கும் வைக்கலாம். 5.5, 5.25, 6, 6.25, 6.5 இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் எது அவங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. 6.5க்கு கீழே நீங்கள் வந்து டவுன் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஷோல்டர் லூஸ் வரும். ஸோ அதிகமாக ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துலையும் வந்து கர்வ் ஷேப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பழைய அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடம் ரொம்ப கர்வ் கொண்டு வர மாட்டாங்க, லைட்டாக இப்படி இது மட்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடம் வந்து நமக்கு லூஸ்க்கு வராது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஃப்ரண்ட் நெக்கில் வந்து நம்ம இதை நல்லா வந்து ஒரு வளைவு கொடுப்போம், போட்டிருக்கும் போது அந்த வளைவு அழகாக தெரிகிற மாதிரி. ஸோ அந்த வளைவு கொடுக்கையில் என்ன ஆகும்னா அந்த லூஸ் ஏற்படும். ஸோ அது ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த 6.5 தவிர நீங்கள் அதுக்கு கீழே இறக்கிடாதீங்க. 6.25 போயிடவே வேண்டாம். ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா இது நல்ல கிராஸ் போட்டு கட் பண்ணும்போது இந்த கிளாஸ் நல்லா ஒரு எலாஸ்டிக் தன்மை அதிகமாக இருக்கும். கிராஸ் நம்ம அந்த 45 டிகிரியில் கிராஸ் கட் பண்ணால் நமக்கு என்ன வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் ப்ளவுஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. கரெக்டு தான், ஃபிட்டிங்காக இருக்கும். ஆனால் அதே வந்து பிளைன் ப்ளவுஸ் வந்து ஒரு டைமுக்கு 4 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம போடும்போது என்ன ஆகும்னா அது இழுத்து அது ஒரு எலாஸ்டிக் தன்மையாக அது வந்து நல்லாவே லூஸ் கிடச்சிருக்கும். லூஸ் கிடச்சி அப்படியே நின்றுருக்கும், அந்த லூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகாமல் நின்றுருக்கும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் வந்து எகெயின் அது கலந்து வர பார்க்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம பிளைன் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம 45 டிகிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாடகத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரைட் கட்டே தான் போட்டிருப்பாங்க. முன்னாடி நல்லா கவனிச்சு பாருங்கள், அந்த டிசைன் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், அவங்க ஸ்ட்ரைட் கட் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நல்லா வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரோட அளவே வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இந்த நெக்கு கிட்ட நல்லா அகலப்படுத்தியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு தான் இருக்கும் அவங்களுடைய ஷோல்டர், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். நல்லா இந்த இடம் அகலப்படுத்தியிருப்பாங்க. அப்போ இந்த இடம் மேலே ஏற்றிருப்பாங்க. இதில் வந்து ஸ்ட்ரைட் கட் தான் போட்டிருப்பாங்க அவங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் டவுன் ஆகாமல் ஃபிட்டிங்காக நிற்கும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. நம்ம வந்து ஷோல்டர் வந்து டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட் நெக்கை ரொம்ப இறக்காமல் இருக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.